ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி 2 விதமான வெரைட்டி ரைஸ் தாங்க செய்ய போகிறோம். ஒன்று வந்து லெமன் சாதம் தாங்க. லெமன் சாதத்துக்கு நான் லெமன் வந்து நல்ல பெரிய லெமனாக 5 லெமன் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் உள்ள விதையெல்லாம் நீக்கிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து அது நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து கடலைப்பருப்பு, கடுகுளுந்தம்பருப்பு, மிளகாய் சேர்த்துருக்கேன். நான் அரைப்படி நான் எத்தனை 4 அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு நான் பெரிய எலுமிச்சம்பழம் 5லேருந்து 6 எலுமிச்சம்பழம் வரைக்கும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். நல்லா சாறு இருந்ததுன்னா நம்மளுக்கு 5 போதும் தாராளம். இந்த நல்லா இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் பழைய மிளகாங்கிறதுனால நான் கொஞ்சம் கூடுதலாக தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த புளிஞ்சு வச்சுருக்கிற லெமன் சாறு அதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கூடவே போடுங்க. சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிருந்தா பார்த்து போட்டுக்கோங்க. போடலைன்னா இதில் கொஞ்சம் கூட போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா கல்லுப்பு போட்டுருக்கறனால நல்லா நான் இதிலே கரைச்சி விட்டுட்டேன். பவுட்ரு சால்ட்லாம் போடலை. இப்போ வந்து லேசாக ஒரு கொதிச்ச உடனே நம்ம அமர்த்திடணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. சில பேர் கொதிக்காமலே அமுத்திடுவாங்க. நான் லேசாக கொதிச்சதுக்கப்புறம் தான் அமுத்துறது. நான் அந்த மெத்தடில் தான் கிண்டுவேன். லேசாக முறக்குட்டி வேறு பாருங்க. ஒரு கொதி கொதிச்சோடனே நம்ம அமுத்திடணும். ஏன்னா இது ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. கொதிச்சா அதனோட தன்மை மாறிடும். லெமன் சாதத்துக்கு மஞ்சத்தூள் போட்டோம்னாலே அது கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கல்லுப்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டேன். இப்போ கொதித்த உடனே நம்ம இறக்கிட்டு சாதம் வந்து நான் வடித்து ஆற வச்சுருக்கேன். இப்போ தெரியுதா அந்த ஓரங்களில்? அவ்வளோதான், அதோட அமர்த்திட்டேன். இது சாதம் வடித்து ஆற வச்சு நான் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து இதை கொட்டி நம்ம கிளறிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறிட்டு தேவையான உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். அதே மாதிரி சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் விதையாகவே வடிச்சிடணும். கொஞ்சம் பதம் கரெக்டாக பார்த்து குழஞ்சிருச்சுன்னா நல்லாவே இருக்காது. எந்த ஒரு வெரைட்டி ரெசிபி நல்லா இருக்காது. அதனால் சாதத்தை இந்த மாதிரி மெத்தட்லேயே வச்சு நீங்கள் செய்யுங்க. நான் இப்போ அரைப்படிக்கு மட்டும் 4 அளவுக்கு மட்டும்தான் அங்கே நான் சொல்லியிருக்கேன். நான் கூடுதலாக தான் செஞ்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம உப்பு உரப்பு வந்து நம்ம வரமிளகா இது மட்டும்தான். உப்பு மட்டும் செக் பண்ணிக்கணும். உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ பார்க்க கலருக்கு இல்லாத மாதிரி தான் இருக்கும். கலர் நேரம் ஆக ஆக கலர் கொடுக்கும் நம்மளுக்கு. அப்போ நேரம் ஆக ஆக பாருங்கள் நல்லா கலர் வந்துருச்சா. இப்போ இதில் வந்து நம்ம அடுத்து வந்து புளி சாதம் செய்ய போகிறோம். புளி சாதம் செய்கிறதுக்கு நான் வந்து கடுகு வெந்தயமும் பெருஞ்சட்டியில் வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். புளி ஊற வச்சுருக்கேன். சுடுதண்ணி ஊற்றி புளியை ஊற வச்சேனாலும் நான் வேகமாக புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சதுனால நான் பச்சை தண்ணியிலே ஊற வச்சுருக்கேன். இதுக்கும் நல்லெண்ணெய் தான் கம்பல்சரி. நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா தான் முதல் நாள் செஞ்சு வச்சாலும் மறுநாளைக்கு நல்லாயிருக்கும். இதுக்கும் அதே மாதிரி 1 கிலோ அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் அதை எண்ணெயில் இந்த நிலக்கடலை பருப்பு, முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுத்து தனியாக தட்டில் எடுத்துக்கிட்டு நான் 2 வெரைட்டி ரைஸ்லேயுமே சேர்த்துக்க போகிறேன். இதில் கொஞ்சம் லெமன் சாதத்தில் கொஞ்சம் புளி சாதத்தில் கொஞ்சம் நான் சேர்த்துக்க போகிறேன். திருப்பி அதே எண்ணெயில் கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கடுகுளுந்தம்பருப்பு, வரமிளகா அதே அளவுக்கு வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோவுக்கு சொல்கிறேன். இப்போ அதே அளவு வரமிளகா எடுத்து வச்சுட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகா சேர்த்துக்க போகிறோம். அதுவும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கணும். நல்லா பொரியிட்டு இதுலேயும் கருவேப்பிலை சேர்த்துக்கணும் கம்பல்சரி. கருவேப்பிலை, வரமிளகா, பெருங்காயம் கண்டிப்பாக இதில் பெருங்காயம் இப்போ சேர்த்துக்கணும். நான் பவுட்ரு பெருங்காயம் வாங்கி வச்சுருக்கேன். அது சேர்த்துக்க. புளி சாதத்துக்குள்ள கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை இருந்தாலும் இன்னுமே கூடவே நம்ம சேர்த்து செஞ்சுக்கலாம். என்கிட்ட இருந்த அளவுக்கு நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் எனக்கு காரத்துக்கு இதுவே போதும். கொஞ்சம் மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன்.
சேர்த்துட்டு புளியை கரைச்சி நல்லா திக்காக ஊற்றியாச்சு. இன்னொரு தடவை கரைச்சி ஊற்றி கொஞ்சம் தண்ணியாகவே தான் இருக்கும். இது இன்னும் திக்காக ஆகிடும். நம்ம அது நல்லா புளி மண்டி வந்து நல்லா கொதித்து நல்லா வற்றி வரணும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேவையான உப்பு போட்டாச்சு. கல்லுப்பு கூடவே போட்டுக்கேன். நான் சாப்பாட்டில் உப்பு போடலை. எப்போவுமே எனக்கு அந்த பழக்கம் இல்லை. சாப்பாட்டில் உப்பு போட்டு வடிக்கிற பழக்கம் இல்லாதனால குழம்புல செய்யும்போது உப்பு வந்து எனக்கு பத்தாத மாதிரியே இருக்கும். உப்பு சாம்பார் செஞ்சாலும் எது செஞ்சாலும் கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் தோணும். ஆனால் இன்னுமே எனக்கு அந்த மாதிரி சாப்பாட்டில் உப்பு போட்டு வடிக்கிற பழக்கம் இல்லை. அது அது அந்த நேரம் எனக்கு ஞாபகமும் வராது. எங்கள் பிறந்த வீட்டில் அப்படி செய்யாதனால இங்கே வந்துட்டு எனக்கு அந்த பழக்கம் வர மாட்டேங்குது. நல்லா கொதித்து வந்துருச்சு. உப்பு எல்லாமே போட்டாச்சு. உப்பு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கூடவே போட்டோம்னா நம்மளுக்கு சாப்பாட்டில் போட்டு கிளறும்போது கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து மஞ்சத்தூள் நல்லாவே போட்டிருக்குறோம். ஏன்னா இதுக்கு வந்து அது மாதிரி கலர் வரக்கூடாது, லெமன் சாதம் மாதிரி வரக்கூடாதுங்கிறதுனால நான் ஓரளவு தான் போட்டிருக்குறேன். ரொம்ப நிறையாவும் போடலை. அதனால் ஓகே, இந்த கலர் நம்மளுக்கு போதும். அது இந்த கடுகும் வெந்தயமும் நம்ம பொரித்து வறுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் மிக்சியில் போட்டு நான் அரைச்சிட்டு இதில் சேர்த்தவுடனே திக்காயிடுச்சு. இப்போ இன்னமும் ஒரு கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிட்டோம்னா இந்த புளி, காரம், உப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு பிடிக்கும், அந்த டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா வேணால் நான் ஸ்கிப் பண்ணிடுங்க. நானும் போடலை வெல்லம்லாம். எனக்கு பிடிக்காது அந்த டேஸ்ட்டு. புளி சாதம்னா அது புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால நான் சேர்க்கலை. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதையும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதே மாதிரி சாதம் கிளறி வச்சு வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதிலே நம்ம ஊற்றி இதையும் நம்ம கிண்டி எடுத்து வச்சிடலாம். நம்ம இந்த பொடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிச்சா தான் அந்த பொடி வந்து அதில் நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா கொதிக்கணும். அதே மாதிரி ஒரு தொட்டு தண்ணி கூட பச்சை தண்ணி எதுவும் இதில் சேர்த்துறாதீங்க. கொதித்ததுக்கப்புறம் ஏதாவது ஒன்று சூடாக இருந்தாலே போதும். நம்மளுக்கு சாப்பாடு ஆறி இருந்தால் இது சூடாக இருக்கும்போது கொட்டி கிளற கரெக்டாக இருக்கும். நல்லா எடுத்து வச்சாச்சு. இதுவும் ஓரளவு ரொம்ப கொதிக்க இல்லாமல் ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து சாதத்தில் இப்போ அந்த வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, நிலக்கடலை இந்த வெள்ளை சாதத்துலேயும் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த லெமன் ரைஸ் இருந்தது பாருங்கள், அதுலேயுமே அதை நான் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த புளிமண்டியை ஊற்றி நம்ம இந்த இதில் நல்லா கிளறி விட்டுக்கணும். இது அவ்வளவே சேர்த்துறாமல் எவ்வளோ சாதம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு கிளறிட்டு உப்பு புளியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு நம்ம கிளறணும். கிளறி எடுத்து வச்சிட வேண்டியதாங்க. இது பார்க்க இப்போ கலர் இல்லாத மாதிரி இருக்கும் கிளறும் போது. அப்புறம் இந்த புளி சாதத்துக்குள்ளே கலர் நம்மளுக்கு கிடச்சிரும். நான் 2 பக்கம் இன்னும் கொஞ்சம் எடுத்து தான் வச்சுருக்கேன். நான் செஞ்சதில் ஒரு சின்ன தூக்கில் சின்ன தூக்கில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சது போக இப்போ இந்த 1 கிலோ அரிசிக்கு நான் போட்டு கிளறிக்க போகிறேன். தேவையான கிளறி நல்லா உப்பு செக் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு நல்லெண்ணெயே ஓகே தான் போதும். நான் சாப்பாட்டிலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி தான் உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். அதனால் நம்மளுக்கு இந்த நல்லெண்ணெயே போதும். முதல் நாள் செஞ்சு வச்சுட்டா மறுநாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஒரு நாள் மதியம் சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு நல்லா இருந்தது. டேஸ்ட்டும் செம்மையாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி